ஐ ரியலி லைக் த ஃபில்ம். ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மம்முட்டி அண்ட் மோகன்லாலோட காம்பினேஷன் அண்ட் தென் ஃபாத் ஃபாசிலோட ஆக்டிங் சொல்லவே வேண்டாம். வில்லன் நல்லா பண்ணியிருந்தார், ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாரு. அண்ட் தென் இன்ட்ரெஸ்டிங்காக சீட் ஓரத்தில் உட்காந்து பார்க்குற மாதிரி த்ரில்லிங்காக போச்சு, ரொம்ப நல்லா போச்சு. என்ன மாதிரி ஸ்டோரி ஜானர் எடுத்துக்கலாம்? இது வந்து ஒரு நேஷனோட இந்த கவர்மெண்ட் மூலியமா வர சில அவங்க பண்ற தப்புகள், அதுல வர ப்ராப்ளம்ஸ், மக்கள் அஃபெக்ட் ஆகுறது, அதை இவங்க வந்து சரி பண்ணி நியாயம் எடுத்துட்டு வர மாதிரி ஒரு போர் அடிக்குதா? நோ, லிட்ரலி நோ. என்ன வந்து ஃபிலிம் பார்க்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஆப்வியஸ்லி மூவி வந்தவங்க எல்லாரும் மம்முட்டி மோகன்லால் காம்பினேஷனுக்காக வந்திருப்பாங்க. அதையும் மீறி ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, எங்கேயுமே துளி கூட லேக் ஆகல. தென் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நல்லா வந்துட்டே இருந்துச்சு. யா, ரொம்பவே என்கேஜிங். யா, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. டெஃபினெட்லி சுஷின் ஷாம் இஸ் த மியூசிக் டைரக்டர் அண்ட் இதுல வந்து ரீல் பேஸ் சாங்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்ரவுண்ட் மியூசிக் அந்த சீன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, அவ்வளோதான். அண்ட் இட் வாஸ் கிரேட். இது வரைக்கும் ரேட்லாம் பண்ணதில்ல, பட் 9 out of 10 டெஃபினெட்லி. யா, டெஃபினெட்லி வொர்த் வாட்சிங். எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். படம் சூப்பரா இருந்தது, பயங்கரமா இருந்தது. மம்முட்டி, மோகன்லால், ஃபஹத் ஃபாசில், குஞ்சா பொம்மன் எல்லாரும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. சுஷின் ஷா மியூசிக் பயங்கரமா இருந்தது, பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் பயங்கரமா நேச்சுரலா இருந்தது. அண்ட் மகேஷ் நாராயண் எப்பவும் போல பின்னிட்டாரு. ஸ்டோரி செம்ம யூனிக், சூப்பரா இருக்கு. ஒரு 8 on 10 சொல்லுவேன். எல்லாருக்குமே ரூல்ஸ் ரொம்ப பேலன்ஸ்டா, யாருக்கு அதிகமாகவும் இவங்களுக்கு கம்மியாகவும் அப்படி இல்லாம எல்லாருக்கும் ஈக்குவலா நல்லா இருந்தது. சூப்பரா இருந்தது படம். சுத்தமா இல்ல, நல்லா இருந்தது. ஃபைட்லாம் ரொம்ப நேச்சுரலா இருந்தது, நல்லா இருந்தது, சூப்பரா. இது கொஞ்சம் பேட்ரியோட்டிக்கான அந்த பேர்லயே படத்தை பத்தி ஃபுல்லாவே இருக்கு. அந்த ஒரே வார்த்தையில நச்சுன்னு வச்சுட்டாங்க பேரு. நல்லா இருக்கு, பேட்ரியோட் நல்லா இருக்கு. அவர் பின்னிட்டாரு. இன்னொரு டிரான்ஸ் படம் அந்த மாதிரி இருக்கு, செமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. அதான் 8 on 10. தேங்க்யூ. மூவி வந்து நல்லா இருக்குண்ணா. 2 பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க. மம்முட்டி, மோகன்லால், அப்புறமா சாக்கோஜன், ஃபஹத் ஃபாசில் வந்து நல்லா நடிச்சிருக்காங்க. ஃபஹத் ஃபாசில் வந்து செம்ம சூப்பராக நடிச்சிருக்காங்க. அப்புறமா மம்முட்டி, மோகன்லால் 2020க்கு அப்புறமா வந்து 2 பேருமே ஒன்றா நடிச்சிருக்காங்க. நல்ல மாசா மூவி வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து மம்முட்டி நல்லா சூப்பராக இருக்காங்க. மோகன்லால் வந்து 2 பேருமே வெற்றிமா போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. நயன்தாரா நல்லா நடிச்சிருக்காங்க. ரேவதி கூட நல்லா தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுத்துருக்கு. 3 hours போனது நமக்கு தெரியாது. படம் நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மூவி தான். ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. ஃபஹத் ஃபாசில் நல்ல வில்லனா நல்லா தான் நடிச்சிருக்காங்க. நம்ம மியூசிக் சூப்பரா இருக்கு. சுஷில் ஷாமோட மியூசிக் வந்து சூப்பரா போட்டிருக்காங்க. எல்லா தீம் மியூசிக் கூட நல்லா தான் இருக்கு. எல்லாம் நல்லா தான் போட்டிருக்கு. 10 out of 10 கொடுத்துருவாங்க. நல்லா சூப்பரா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. மம்முட்டி ஆக்டிங் வேற லெவல்ல இருந்துச்சு. மம்முட்டி மோகன்லால் கொடுத்த இதை சூப்பரா பண்ணியிருந்தாப்புல. நல்லா இருந்துச்சு படம். இது ஒரு மாதிரி இப்ப இந்தியாவுக்குள்ள நடக்கிற ஸ்டோரி தான். இந்த போன்ல இருக்கிற கேமரா லென்ஸ்ல என்னென்ன ப்ராப்ளம் நடக்குதுன்ற மாதிரி நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு அவங்க 2 பேரும் ஃப்ரேம்ல பார்க்க எப்படி இருக்கு? சூப்பரா இருந்துச்சு. உண்மையிலே மம்முட்டி சார் உண்மையிலே எனர்ஜி வேற லெவல்ல. 3 மணி நேரம் படம் ரொம்ப லென்த்தா இருக்கு. கொஞ்சம் லென்த் தான், பட் ஓகே. ஆனா நல்லா இருக்காங்க, பார்க்கலாம். ஃபஹத் ஃபாசில் அவங்க நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. யா தேங்க்ஸ். எத்தனை மார்க் கொடுக்குறீங்க? 10க்கு 8 கொடுக்கலாம். நல்லா தான் இருந்தது. ஆமா, அது எதிர்பார்த்து வந்தேன். ஃபர்ஸ்ட் முறை நான் பாக்குறேன் இதை. அவங்க ரொம்ப நாள் கழிச்சு வந்ததை ரொம்ப சிறப்பா பண்ணிதான். தமிழ்ல தான் ரொம்ப. அவங்க தான் நெகட்டிவ் ரோல்ல பண்ணிருக்காரு. 2 பேருக்கு டஃப் கொடுக்குற மாதிரி பண்ணிருந்தாங்க. ஆக்சுவலி என்னன்னாக்கா, ஒரு பொலிட்டிஷியன் வந்து அந்த லேப்டாப் ஸ்கீமை வச்சு கொஞ்சம் ஸ்கேம் பண்ற மாதிரி இருந்தது. அது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி ஃப்ரீ லேப்டாப் கொடுக்கறதுனால அவங்க எப்படி அஃபெக்ட் ஆகுறாங்க அதை பொறுத்து அந்த ஸ்டோரி அமைச்சிருந்தாங்க. அந்த ஃப்ரீ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து மோகன்லால் சார் வந்து வரல, செகண்ட் ஹாஃப்ல தான் அவர் வராது. அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. 7 கொடுக்கலாம். ஒரு ஆவரேஜ் தாங்க. ஒன்னுல லேக் ஆகுது கொஞ்சம், பிளஸ் வந்து ரொம்ப லெங்தி. என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். அது ரொம்ப இல்ல, கொஞ்சம் தான் இருக்கு. அதனாலும் பரவாயில்ல. அந்த ஏஜுக்கு அவங்க பண்ணிருக்காங்க, இது பெரிய விஷயம். அவரோட ஆக்டிங் நல்லா இருக்கு. 3 மணி நேரம் ரொம்ப லேக். கொஞ்சம் சில இடங்கள்ல கனெக்ட் ஆக மாட்டேங்குதுங்க. அப்புறம் தேவையில்லாம வந்து பழைய மசாலாஸ் கொஞ்சம், இந்த பழைய மலையாள படத்துல பழைய ஓல்டு டைரக்டர்ஸ் இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கு.
பிடிக்கல ஒரு யங் ஜென்ரேஷன் படம் பிடிக்குமா? சொல்ல முடியாதுங்க. எங்களோட டேஸ்ட் வேற இருக்கும். ஜென்சியும் ரொம்ப இது கணக்காக எல்லாம் பண்ணுவாங்களான்னு தெரியல. பரவாயில்ல, பார்க்கலாம். படத்துக்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க? ஒரு 7. தேங்க்யூ. படம் நல்லா தான் இருக்கு, பார்க்கலாம் ஒரு வாட்டி. எப்படி நடிச்சிருக்காங்க? ரொம்ப நாள் கழிச்சு ரெண்டு பேரும் நடிச்சிருக்காங்க. நல்லா நடிச்சிருக்காங்க, ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்காங்க, நல்லா இருக்கு. என்ன மாதிரி ஸ்டோரி எடுத்துருக்காங்க? ஆக்சுவலாக இது வந்து என்னத்த சொல்றதுன்னா ஒரு தேசம் சம்பந்தமான ஸ்டோரி. தேசம் இல்லை, இந்த அரசியல் தான். அரசியலில் எப்படி சம்பாதிக்கணும் இதுக்காக மக்களை இது பண்ணுறாங்க, அதுதான். புரியுதுங்களா? அதாவது லேப்டாப் தர மாதிரி தந்துட்டு அதுக்குள்ளே என்னென்ன இது பண்ணணும், அவ்வளோ பசங்களை எல்லாம் வீடியோ எடுத்துட்டு அந்த மாதிரி பண்ணுறோம். மற்றபடி ஏதாவது ஸ்க்ரீன் பிளேலாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்குப்பா. பகத் பாசில் அவர் எப்படி நடிச்சிருக்காங்க? அவரு தான் ப்ளஸ் பாயிண்ட்டு, அவர் தான் நல்லா அவர் அவர் இல்லைன்னா படம் அந்த அளவு இது இருக்காது. எவ்வளோ ரேட்டிங்? எவ்வளோ ரேட்டிங்? நான் 10க்கு 8 கொடுப்பேன். நல்லா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ரெண்டு பேரும் நடிச்சிருக்காங்க, எப்படி இருக்கு பார்க்கும்போது? சூப்பரா இருக்கு.